விசாரணை வேகமாக நடத்தணும்னு ஹைகோர்ட்டுடைய ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கே தவிர இவங்க காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சார் யாருன்னு வரல. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த சார் யாருங்கிறது ரெண்டாவது தெரிய வரும். பெண்களை பாதுகாக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தோன்னே நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? எஃப்ஐஆர் வந்து கரெக்டான முறையில் நேர்மையாக ஒரு ரைட்டர் எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதி அவங்க மேலே போட்டிருக்கணும். மூணாவது அந்த சார் யாருங்கிறதையாவது கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு பெண்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்க வந்து நிச்சயமாக அந்த பெண்களுக்கு இவங்க காப்பாற்ற தான் முயற்சி பண்ணியிருக்காங்க தவிர இவங்களுடைய ப்ரெஷர் எதுவுமே. அதே மாதிரி தான் அந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட அதை சிபிஐக்கு கொண்டு போனது ஏடிஎம்கே கவர்மெண்ட். அவங்க கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சோன்னா நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோங்கிறாங்க. இவங்க எப்பவுமே தான் ஒரு விஷயத்த நல்லது செய்யும்போது நாங்கள் தான்ருவாங்க, மற்றதும் போது நாங்கள் இல்லைன்றாங்க. அவருடைய படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது. தேவையில்லாத வார்த்தை, எந்த மொழி சிறந்தது எந்த மொழி மூத்ததுங்கிற விவாதத்துக்குள்ளே போகாமல் கமலஹாசன் அவர்கள் மொழியை பற்றி பேச எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லைன்னு சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னா அந்த அடிக்கோள் எங்கே போகுதுன்னா, மொழிக்காக போராட்டம் பண்ணி மொழிக்காக சிறை சென்று மொழிக்காக உயிர் தியாகம் செஞ்சு அதனாலேயே ஆட்சியை பிடிச்ச அண்ணாதுரை. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார். தண்டனை வரும் நாட்களில் வந்துட்டு அறிவிக்க இருக்கிறாங்க. தீர்ப்புக்காக பார்த்தீங்கன்னா திமுகவினர் பெண்களை பாதுகாக்கும் ஒரு திராவிட மாடல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவரை மறுநாள் அவரை கூட்டுட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர் அது சம்மந்தப்படலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு அவரை அனுப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவரை காப்பாற்ற தானே முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட் டே கம்ப்ளைண்ட்டு, செகண்ட் டே அவரை கூப்பிட்றீங்க, விசாரிக்கிறீங்க, எழுதி வாங்குறீங்க. நான் என்னமோ வந்து ரோட்டில் தகராறு பண்ண கேஸுக்கு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்களே, அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் மகளிர் இயக்கம்லாம் போராடி பிஜேபி நம்ம அண்ணாமலைஜி வந்து அதில் வந்து குரல் கொடுத்து அதுக்கப்புறமா ரெண்டாவது கூப்பிட்டு தான் விசாரித்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, அந்த எஃப்ஐஆரே எப்படி இருக்குன்னா, அந்த பெண் தவறு செஞ்ச மாதிரியும் அந்த பெண்ணை கூட்டுட்டு போன மாதிரியும் இப்படிலாம் அந்த பெண் மேலே, அதுவும் நம்ம அண்ணாமலைஜி அந்த எஃப்ஐஆர் இப்படி போடக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டுமே அவரை காப்பாற்றுறதா தான் இருக்குது. மூணாவது, ஹைகோர்ட்டு தன்னுடைய தனி பவரில் அதை முழுமையாக விசாரித்து உடனடியாக அதுக்கு வந்து என்ன செய்யணும்? எஃப்ஐஆர் போடணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும், அதுக்கு விசாரணை வேகமாக நடத்தணும்னு ஹைகோர்ட்டுடைய ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கே தவிர இவங்க காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சார் யாருன்னு வரல. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த சார் யாருங்கிறது ரெண்டாவது தெரிய வரும். 2026 வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ வந்துட்டு தெரிய வராதா சார்? இல்லை, இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் அவங்க 2ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த தீர்ப்பு அடிப்படையில் இவர் மட்டும்தான் அப்படின்னு அதை அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம நீதிமன்றத்தில் தீர்ப்பு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, எப்பவும் விமர்சிக்கக்கூடாது. ஆனால் அது மீதி உள்ளது வந்து அடுத்த வருஷம் இன்னும் அந்த கேள்விக்குறி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இவர் சொன்ன அந்த சார் யார், அது 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை என்ன செய்வாங்க, அந்த வழக்கை வந்து மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது அது தானாக வெளியே வந்துடும். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனிடம் உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோரிக்கைலாம் வச்சிருக்காரு சார். தனக்கு வந்து பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அம்மா வந்துட்டு இருக்காங்க, கடையை வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னு சில கோரிக்கைலாம் வச்சிருக்காரு இல்லைங்களா? நீதிமன்றத்தில் இப்படி வந்துட்டு கோரிக்கை வச்சு அவங்களுக்கு அதன் அடிப்படையில் தண்டனை கொடுக்கறது வந்துட்டு எப்படி சார் பார்க்கறது? இல்லை, எப்பவுமே இதெல்லாம் வந்து அவர் தப்பு செய்ய முன்னே அவர் யோசிச்சிருக்கணும். அவருக்கு பிள்ளை இருக்குது, பிள்ளைங்க பார்க்கணும், அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அதை என்ன செய்யணும்? ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்க குடும்பத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் என்ன செய்யணும், அது எந்த காரியத்தையும் செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தண்டனை குறைங்கன்னு கேட்கறது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. ஆனால் நம்முடைய நீதிபதி அவர்கள் உயர்ந்தபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். நிச்சயமாக கொடுப்பாங்க, நம்ம உயர்ந்தபட்ச தண்டனை கொடுப்பாங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதில் முன்னுதாரணமாக இருக்கிறது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கல்ல சார், பெருமையாக பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இல்லை. ஏன்னா அதான் அவங்க அதை தப்பு வைக்கிறது தான் முயற்சியே பண்ணாங்க. எதை அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்து விசாரிச்ச உடனே அவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்றது சரியா இருக்கும். யார் சொன்னது? அவர் கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. இல்லை, அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு எழுதி வாங்கிட்டு ஒரு தெரு சண்டை மாதிரி எழுதி வாங்கிட்டு அவரை என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. மறுபடியும் ப்ரெஷரில் தான் ரெண்டாவது கூப்பிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அரெஸ்ட் பண்ணவொன்னே என்ன செஞ்சுருக்கணும்? அந்த எஃப்ஐஆராவது இவர் மேலே ஸ்ட்ராங்காக போடுற மாதிரி போட்டிருக்கணும். அப்பவும் தப்பு வைக்கிறதுக்கு தான். அப்போ பெண்களை பாதுகாக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தோன்னே நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? எஃப்ஐஆர் வந்து கரெக்டான முறையில் நேர்மையாக ஒரு ரைட்டர் எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதி அவங்க மேலே போட்டிருக்கணும். மூணாவது, அந்த சார் யாருங்கிறதையாவது கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு பெண்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்க வந்து நிச்சயமாக அந்த பெண்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை.
இது அடுத்தடுத்து வரும். 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமா நிச்சயமா அது இன்னும் ரெனிவல் பண்ணும்போது வருவாங்க. அது 5 மாசத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு துன்புறுத்தலை நாங்க வந்துட்டு வெளியில கொண்டு வந்திருக்கோம், அதுக்கான நீதி வந்துட்டு பெற்று தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கூட பெருமையா பேசுறாங்க. நீங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத சொல்றீங்க. இல்ல, இது பிரஷர் பூரமா ஹைகோர்ட் பிரஷர் தான். இந்த அரசாங்கத்தோட பிரஷர் எதுவுமே இல்லை. ஹைகோர்ட் என்ன செஞ்சிருக்கு, இதை தன்னுடைய பவரில் எடுத்து இதை உடனடியாக விசாரிக்கணும், வேகமாக விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுத்து அந்த தனி நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க, மகளிர் நீதிபதி அதை வேகமாக விசாரித்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 5 மாதத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இவங்களுடைய பங்கு எதுவுமே இல்லை. ப்ரெஷர் எதுவுமே இல்லை. இவங்க காப்பாற்ற தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர இவங்களுடைய ப்ரெஷர் எதுவுமே. அதே மாதிரி தான் அந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட அதை சிபிஐக்கு கொண்டு போனது ஏடிஎம்கே கவர்மெண்ட். அவங்க கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சோன்னா நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோங்கிறாங்க. இவங்க எப்பவுமே தான் ஒரு விஷயத்த நல்லது செய்யும்போது நாங்கள் தான்ருவாங்க, மற்றது என்னும்போது நாங்கள் இல்லைன்றுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையில் பேசுகிற திமுக எப்பவுமே அதில் முன்னேற்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறதுல திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறவங்க, இங்கே அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞர் அணி நிர்வாகியான தெய்வச்செயலன்றவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பெண்களை வந்துட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பெண்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய பலருக்கு வந்துட்டு சப்ளை செய்ததான் அந்த சில தகவலாம் வந்துச்சு இல்லைங்களா சார்? அது நடவடிக்கை எடுக்கல காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியெல்லாம் கதறல் வீடியோலாம் வெளியில் வந்துச்சுங்களா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது பெண்கள் அமைப்பெல்லாம் போராடுது, அந்த அந்த பெண்ணு கூட சேர்ந்து போராடுது. அந்த தெய்வ செயல் மேலே இன்னும் என்ன செய்யலை, ஆக்ஷன் எடுக்கலை. அது அந்த அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் போராடுறது காலமாகவே அவங்க மேலே ஒரு தவறான ஒரு சாயலை கொண்டு போகிறாங்க. யார் மேலே? அந்த பெண் மேலே அப்படி ஒரு சாயலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம்னு இல்லை, இவங்களுடைய மூத்த தலைவர் இருக்கார் இல்லையா, நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சட்டமன்றத்திலேயே அவர் பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது. 67, 68 பீரியடில் அனந்தநாயகி எம்எல்ஏ அவர்கள் ஒரு கேட்ட கேள்வி, உங்கள் கொள்கை தான் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணும், எங்களுடைய கொள்கை சமூக நீதினா முடிஞ்சு போச்சு, ஒரே வரையில் முடிச்சிடலாம். ஆனால் அப்போ அவர் சொன்னது ரெக்கார்டில் இருக்குது, சட்டமன்ற ரெக்கார்டில் இருக்குது. நாடாவை அவிழ்த்து பாவாடையை புரட்டி அதில் பார்த்தா அதில் தான் எங்கள் கருத்து இருக்கும். இப்படிலாம் ஒரு பேச வேண்டிய அவசியம் இல்லாத விஷயம் அதெல்லாம். அப்புறமா அது அதிர்ந்து போனாங்க அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம். அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, நாங்கள் ஃபைலில் இருக்கிற நாடாவாவது அந்த பதிவேடு பிரட்டி பார்த்தா ஃபைலில் இருக்குது. இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சட்டமன்றம், ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ கேட்குறாங்க, எங்களுடைய கொள்கை சமூக நீதினு ஒரு வரியில் முடிச்சுக்கலாம். அப்போது அவங்களுடைய சிந்தனைகளே அப்படி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த கனிமொழி எம்பி அவர்கள் இப்போ பெண் இயக்கத்துக்கு குரல் கொடுக்குறாங்களே, இந்த கனிமொழி அவர்கள் அவங்களுடைய பிறப்பு அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண்ணுடைய தந்தை யாருன்னு அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க கேட்கும்போது, டாக்டர்ஸ் கேட்கும்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அதிர்ந்து போகிறாங்க. நீங்கள் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை, நீங்கள் அமைச்சரை கை காட்டுறீங்களே. இல்லைன்னா அமைச்சர்கிட்ட கேட்டால் இல்லைன்றார், எனக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லைன்றார். அது 3ஆவது நாள் அறிஞர் அண்ணா அவர்களால் கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டு அப்புறமா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க. அப்படிலாம் அவங்களுடைய வரலாறுகள் நிறைய பெண் இப்போ சொல்கிற அந்த கனிமொழி அவர்களுடைய அம்மாவே அந்த பெண்ணியத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான். அதனால் திமுக என்றைக்குமே என்ன செய்யாது, பெண்களுக்கு ஒரு ஆதரவாகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பார்ப்போம் சார். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படம் வெளியீட்டு விழாவில் பேசியது சர்ச்சையாக மாறி இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனடாவில் பெரும் ஒரு எதிர்ப்பலையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் சார், உங்களோட கருத்து என்ன? இப்போ நம்ம எந்த மொழி மூத்த மொழி அப்படிங்கிற கேள்விகள்லாம் அங்கே எழவே இல்லை. அவருடைய தக்கலை படத்தை வெளியிடத்துக்காக ஏதோ ஒரு ட்ரெயிலருக்கு போயிருக்காரு. அவரு தேசியவாதியாக எல்லா மொழியுமே மொழின்னு ஒன்று வந்துருச்சு. கர்நாடகாவில் ஒரு கன்னட மொழி இருக்குது, கேரளா மலையாள மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழ் மூத்த மொழியா அப்படிங்கிற விவாதம் அங்கே நடக்கலை. அங்கே இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் உட்காந்துக்கிட்டு உலக மொழியில் எது மூத்த மொழி அப்படின்னு விவாதம் பண்ணி அந்த விவாதத்தில் இவர் போய் உட்காந்து தமிழ் தான் மூத்த மொழின்னு இவங்க பேசோம், இல்லை சமஸ்கிருதம் மூத்த மொழின்னு இன்னொருத்தர் பேசோம், இல்லை கன்னடம், அப்படி வரல. அந்த தேவையில்லாத இடத்துல அவருடைய படம் அங்கே ரிலீஸ் ஆக போகுது, தேவையில்லாத வார்த்தை எந்த மொழி சிறந்தது எந்த மொழி மூத்ததுங்கிற விவாதத்துக்குள்ளே போகாமல் தேசிய மொழி நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் பழைய மொழி தான். அதில் ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னே கணியன் பூங்கொன்றனான் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற இலக்கணம் இருக்குது. அதுக்கு முன்பு இலக்கியம் தோன்றிருக்கணும், அதுக்கு முன்பு எழுத்து தோன்றிருக்கணும், அதுக்கு முன்பு பேச்சு மொழி தோன்றிருக்கணும். ரொம்ப பழசு தான், அதில் மாற்றம் இல்லை. அதை பேசக்கூடிய இடமும் பேசக்கூடிய சூழ்நிலையும் வாய்க்காத போது தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டாங்க, பேனர் கிழிச்சு. அது தேவையில்லாத, இவர் பேசுகிறது எல்லா இடத்துலையும் அப்படி தான் போயிட்டு இருப்பார் இவர். சார், தன்னுடைய பேச்சு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, அன்பு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்துல எந்த மொழி சிறந்தது என்ற விவாதமோ ஒரு கருத்தரங்கமோ நடந்து அந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் ஆதாரம் எடுத்து வச்சு பேசுனா அது சரியான முறையில் இருந்துட்டு போயிருக்கும். அவர் பட வெளியீட்டு விழா, உங்கள் படம் எல்லா இடத்துலையும் வெளியிடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ போய் ஏன் ஒரு மொழியை எடுத்து அங்கே பேசணும்? மொழி எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல
பேசி மாட்டிட்டு இப்போ பாருங்க அங்கே வந்து படத்தை வெளியிட முடியாமல் அங்கே அமைச்சர் சொல்லிட்டார். மொழித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்னமோ சிவகுமார் என்னமோ பேர். அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் சரியான முறையில் மன்னிப்பு கேட்காட்டா நாங்கள் வந்து அந்த படத்தை என்ன செய்வோம், தடை செய்கிறதுக்கு நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இவர் வந்து தேவையில்லாத வேலை, தேவையில்லாத சில விஷயங்கள் என்ன செய்வார், தேவையில்லாமல் இழுத்து போட்டு. ஆனால் மொழி சிறந்தது, எந்த மொழி சிறந்தது, எந்த மொழி பழமையானது, எந்த மொழி புலமை வாய்ந்தது, எந்த மொழி இலக்கணம் இலக்கியம் பெற்றதுன்னு ஒரு விவாதமோ கருத்தரங்கமோ எங்கேயாவது வச்சு அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த விவாதத்துக்கு எதிர்வாதம் வந்து அது கரெக்டாக வந்துடும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்சை தவிர்க்கிறது நல்லது. அது என்னுடைய கருத்து வந்து எல்லா மொழியும் சிறந்த மொழி தான், ஆனால் மூத்த மொழி எதுன்னு கேட்கும்போது பதில் சொல்லிக்கலாம். ஸோ மொழி குறித்து அரசியல்வாதிகள் யாரும் பேசுறது தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுக்க காரணம் என்ன சார்? அவருக்கு இப்போ மேல் சபை எம்பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காண்டியும் மொழி பற்றி பேச எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லைன்னு அவர் யார் தெரியுமா சொல்கிறாரு, மொழியை வச்சு போராடி ஆட்சியை பிடிச்சி அண்ணாவை கேவலப்படுத்துறாரு. அவர் யாரு, நம்ம கமலஹாசன் அவர்கள் மொழியை பற்றி பேச எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றது யாரை சொல்றாருன்னா, அந்த அடிக்கோள் எங்கே போகுதுன்னா, மொழிக்காக போராட்டம் பண்ணி, மொழிக்காக சிறை சென்று, மொழிக்காக உயிர் தியாகம் செஞ்சு அதனாலேயே ஆட்சியை பிடிச்ச அண்ணாதுரை, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையை அரசியல் தகுதியற்றவர்னு சொல்றாருன்னு அர்த்தம். அந்த லிங்க்ல வருது. கமலஹாசன் அவர்கள் யோசிக்கணும், மொழி அரசியல்வாதி பேசல அது ரெண்டாவது. இது ஒரு சர்ச்சையாக போச்சு பாரு. இது வரும், நாளைக்கு வரும். என்ன வரும், அவர் பேசுறது யாரை பேசுறாரு, மொழியை வச்சு அரசியல்வாதிகள் பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்போ அவர் சொல்றது எங்க கொண்டு நிற்குது, அது முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை கிட்ட போய் நிற்குது, அது கலைஞர்கிட்ட போய் நிற்குது, யாருக்கிட்ட ஸ்டாலின் கிட்ட போய் நிற்குது, அவங்களாம் பேசக்கூடாதுன்றாங்க. அதுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இதுக்கு அவங்களுடைய மூத்த தலைவரை அவர் கொச்சைப்படுத்துற மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையுடைய அர்த்தமே அதான். என்ன அர்த்தம், அரசியல்வாதிகள் பேசக்கூடாதுன்னா அப்போ அவர் பேசுனது யாரு, மொழிக்கு பேசுனது யாரு, அண்ணாதுரை தானே பேசினாரு. அது அங்கதான் போய் நிற்குது, அவரை தான் குறிக்குது. அதுக்கு கமலஹாசனை விளக்கம் கொடுக்கணும், மாண்புமிகு முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு கொட்டணும். இல்லை இதில் நீங்கள் வந்துட்டு கமலஹாசன் வந்துட்டு சிக்கலில் சிக்க வைக்கும் போதில் பதில் இருக்கே சார், உங்களோட பதில் இதில் இல்லை. நான் அவர் சொல்றது மொழியை பற்றி அரசியல்வாதிகள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மொழியை பேசி அந்த மொழியை பிரச்சனையை கொண்டு வந்து தமிழ் மொழிக்காக போராடி சிறை பெற்று அதன் காரணமாக ஆட்சியை பிடிச்ச மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணாதுரை யார், அரசியல்வாதி தானே அவரை கொச்சப்படுத்துறது தானே இந்த வார்த்தை. நாளைக்கு இது வரும், விவாதம் வரட்டும். இந்த விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் வந்துட்டு கமலஹாசனுக்கு ஆதரவாக வந்துட்டு கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு மௌனமாக இருக்காரு. சரி, ஏன்னா சித்தராமையா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இங்கே படத்தை அனுமதிக்க மாட்டோம், வரலாறு தெரியாமல் வந்துட்டு கமலஹாசன் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இங்கிருந்து ஒரு குரலும் வரவே இல்லையே சார், எப்படி சார் பார்க்கறது? அதான் அவர் சொன்னதை இப்போ தான் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல்வாதி பேசக்கூடாதுன்னா பேசின அரசியல்வாதியே மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை தான். இப்போ நம்ம அரசியல்வாதி பேசக்கூடாதுங்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம், நாளைக்கு கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கலாமா, இல்லை அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாமா? இப்போ தான் எம்பி ஆக போகிறாரு, அந்த குழப்பத்தில் இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். அவர் நாளைக்கு தெளிவாக அவரை கூப்பிட்டு என்ன செய்வார், இதை நீங்கள் வாபஸ் வாங்க, மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் சொல்லக்கூடியது முன்னாள் முதலமைச்சர் தமிழுக்காகவே பேசி மொழிக்காகவே ஆட்சியை பிடிச்ச, வேற எந்த காரணமும் இல்லைங்க. யார் காமராஜருடைய ஆட்சியோ காங்கிரஸ் ஆட்சியிலையோ எந்த குற்றமும் குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் மொழியை மட்டுமே வச்சு பேசி அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்ச மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களை தான் இதை குறிக்குதுன்னு இப்போ தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வரைக்கும் அவர் நாளைக்கு இது வந்து விவாதமாக மாறும். கண்டிப்பார்.